பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து மதுரைக்கு புறப்பட்ட முன்பதிவில்லா சிறப்பு ரயில் பயணிகள் கூட்டமின்றி காலி இருக்கைகளுடன் புறப்பட்டு சென்றது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். ஒருவேளை பயணிகளுக்கு முன்கூட்டியே அறிவிப்பு கொடுக்கப்படலையா? என்ன நிலவரம்? என்ன சொல்றாங்க அந்த பயணம் செய்தவங்க? பொங்கல் பண்டிகை கொண்டாட சொந்த ஊர் செல்லக்கூடிய பயணிகள் வசதிக்காக சென்னையில் இருந்து மதுரைக்கு இன்றைய தினம் முன்பதிவு இல்லாத மெமு ரயில் இயக்கப்படுவதாக இன்று காலையில அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த மெமு சிறப்பு ரயில் குறித்தான அறிவிப்பு என்பது முன்கூட்டியே, அதாவது நேற்றைய தினமோ அதற்கு முந்தைய தினமோ பயணிகளுக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய பட்சத்தில் பயணிகளுடைய கூட்டம் என்பது அலைமோதிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. குறுகிய காலத்திற்கு உண்டான அறிவிப்பு என்பதால் பயணிகள் கூட்டம் பெருமளவில் இல்லாமல் குறைந்த பயணிகளுடைய இந்த ரயில் என்பது மதுரைக்கு புறப்பட்டதை நம்மால பார்க்க முடிந்தது. பெரும்பாலான ரயில் பெட்டிகள்ல இருக்கைகள் உங்க விளைச்சலுக்கு சரியான விலை கிடைக்கலையா? கவலைப்படாதீங்க. ஆன்லைன்ல வித்து பல லட்சம் சம்பாதிக்கிறது எப்படின்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. என்பது காலியாகவே இருந்தது. இதன் காரணமாக இந்த சிறப்பு ரயில் இயக்குவதற்கான அந்த நோக்கம் என்பது பயணிகள் மத்தியில வெகுவாக குறைந்திருப்பதை பார்க்க முடிந்தது. அதே சமயம் வழக்கமாக இயக்கக்கூடிய ரயில்களை பார்த்தோம் என்றால் மக்களுடைய கூட்டம், பயணிகளுடைய கூட்டம் என்பது அலைமோதிய காட்சிகளையே பார்க்கப்படுகிறது. குறிப்பா நாளைய தினம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் இறுதி கட்டமாக விடுமுறை கிடைத்த பல மக்கள் தற்போதும் கூட முண்டியடித்து முன்பதிவில்லாத பெட்டிகள்ல பயணம் மேற்கொள்வதற்காக செல்லக்கூடிய காட்சிகளையே பார்க்க முடிந்தது. குறிப்பா இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து வழக்கமாக சென்ட்ரல், தாம்பரம் மற்றும் எழும்பூர் ஆகிய ரயில் நிலையத்திலிருந்து ராமேஸ்வரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, கன்னியாகுமரி உட்பட பல ஊர்களுக்கு 12க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் என்பது இயக்கப்படுகிறது. பெரும்பாலான ரயில்கள்ல முன்பதிவில்லாத பெட்டிகள் என்பது குறைக்கப்பட்டிருப்பதாகவும் முன்பதிவு பெட்டிகள் மட்டுமே அதிகப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் பயணிகள் இதனால் எளிதாக பயணம் மேற்கொள்ள முடியவில்லை என பொதுமக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். காரணம் என்னவென்றால் முன்பதிவு பெட்டிகள்ல ஏற்கனவே டிக்கெட்டுகள் முழுமையாக விற்று தீர்ந்து விட்ட காரணத்தால் குறைந்தபட்சம் முன்பதிவில்லா பெட்டிகளையாவது பயணம் மேற்கொண்டு சொந்த ஊரை அடையலாம் என நினைத்த மக்கள் பெருமளவுல ஏமாற்றத்தில் இருப்பதாக தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல சென்னையில் இருந்து மதுரைக்கு இந்த முன்பதிவில்லாத மெமு ரயில் இயக்கப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் முன்கூட்டியே அறிவிப்பு வெளியாகாத ஒரு காரணத்தால் இந்த முன்பதிவில்லாத ரயிலில் பயணம் செல்லக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. சில பயணிகள் இது தொடர்பாக நமக்கு பேட்டி கொடுக்கும் போது கூட காலியாக இருப்பதாகவும் இந்த அறிவிப்பு முன்கூட்டியே இருந்திருந்தால் கூடுதல் பயணிகள் வந்திருப்பார்கள் எனவும் தெரிவித்திருந்ததை பார்க்க முடிகிறது. அதே போல மற்ற ரயில்களை பொறுத்தமட்டில் இதற்கு முன்னதாக வைகை ரயில் புறப்பட்டு சென்றது, அதுவும் மதுரைக்கு தான் செல்கிறது. அந்த ரயிலை பொறுத்தமட்டில் முன்பதிவில்லா பெட்டிகள்ல பார்த்தோம் என்றால் பயணிகள் கூட்டம் கடுமையாக இருந்ததை பார்க்க முடிந்தது. முண்டியடித்து பயணிகள் இருக்கைகளை பிடிப்பதற்காக சென்றதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்.